மஹிந்திரா ஸ்கார்பியோ அவங்களோட ஒரு மாச்சோ எஸ்யூவி, ஹையரான ரோட் பிரசன்ஸ், உங்களுக்கு நிறைய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கக்கூடிய ஒரு கார். அதுக்கு ஒரு மேஜர் அப்டேட்டா வந்து ஸ்கார்பியோ என் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்கார்பியோ என்ன பொறுத்தவரையில ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங். அதாவது என்னன்னா அதோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் ஆகட்டும், அதோட லுக்ஸ் ஆகட்டும், இன்டீரியர்ல இருந்தக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு ஏஜ் அஹெடான ஒரு சேஞ்சா தான் வந்து அந்த ஸ்கார்பியோ என்ன வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுல ஸ்கார்பியோ என் டீசல் வந்து ஒரு ஹையர் செல்லிங். என்னன்னா பெட்ரோல் என்ஜின் வச்சிருந்தாலும் டீசல் தான் வந்து மேக்ஸிமம் சேல்ஸ் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய மிட் வேரியன்ட் Z6 டீசல் ஆன் ரோட் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 21 லேக்ஸ்லயே வந்து நமக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து நமக்கு தமிழ்நாடு பிரைஸ் வந்து ஆவரேஜா கிடைக்கும். எக்ஸாக்ட் பிரைஸுக்கு வந்து கண்டிப்பா நீங்க டீலரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல்டான ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து ஓவரால் வேரியன்ட் பிரேக்கப், இதோட ஹையர் வேரியன்ட்ஸ்ல என்னென்ன இருக்குது, இதுல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து பார்க்க போறோம். நீங்க பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. வண்டியோட வேரியன்ட்ஸ் பொறுத்தவரையில Z2, Z4, Z6, Z8, Z8S, அப்புறம் வந்து Z8L அப்படிங்கிற வேரியன்ட்ஸ் வருது. Z8ல மட்டும் பார்த்தோம்னா Z8S, Z8, Z8L அப்படிங்கிறதுல தான் வந்து அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு Z6 அப்படிங்கிற வேரியன்ட், கரெக்டாக வந்து நடுவில் ஸ்லாட் ஆகிற வேரியன்ட். 2.2 லிட்டர் அந்த டீசல் என்ஜினோட வரக்கூடிய வேரியன்ட். நமக்கு அதுவும் அந்த பிரஸ்டீனான அந்த கிறிஸ்டல் ஒயிட் கலர்ல வந்து பார்த்தோம்னா அப்படி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்குது. என்னன்னா ஸ்கார்பியோஸ் மேக்ஸிமம் வந்து வாங்குறவங்க இந்த ஒரு வெயிட்ல தான் வாங்குவாங்க. மற்றபடியுமே வந்து கலர்ஸ் நீங்க வந்து ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க. நல்ல ஃபங்கியான ரெட்ல இருந்து அட்டகாசமான ஒரு ஃபாரஸ்ட் கிரீன் மாதிரியான கலர்ஸ் வரைக்கும் சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கார்பியோல ஹைலைட் ஆன விஷயமே என்னன்னு பார்த்தோம்னா அந்த எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிக் டேடி ஆஃப் எஸ்யூவிஸ் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த லோகோ, அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஹையரான ஒரு ரோட் ப்ரெசன்ஸை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு சூப்பரான ஒரு இம்போசிங்கான கிரில் வித் அந்த ட்வின் பீக்ஸ் லோகோவோட வருது. மேலே வந்து ஒரு பிரஸ்ட் சில்வர் ஃபினிஷ்ல வந்து அந்த இது வருது. ஸ்லாட்ஸ் எல்லாமே வந்து அந்த பிரஸ்ட் சில்வர் ஃபினிஷ்ல வந்து சூப்பராகவே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ளாடி யூஸ் பண்ணியிருக்கிற பிளாஸ்டிக் வந்து நார்மல் குவாலிட்டியான பண்ணியிருக்காங்க. சிக்னேச்சரான அந்த ஒரு டுவல் பேரல் ஹெட்லாம்ப்ஸ் வந்து வருது. Z8 வேரியண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வரும். கூட வந்து ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்புமே வரும். இந்த வேரியண்ட்லேருந்தே அந்த ஃபாக் லைட்டையுமே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதில் ஒரு பார்க் லைட் இண்டிகேட்டர்ஸ் வருது. உங்களுக்கு பானட்ல வந்து பார்த்தோம்னா சின்னதா ஒரு 2 கிங்க் மாதிரி கொடுத்து ஒரு ஹஞ்ச் அப்படி வந்து அந்த ப்ரெசன்ஸை வந்து கொடுக்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது. அப்படியே உங்களுக்கு லோவர் போர்ஷன் பார்த்தீங்கன்னாலும் தான் வந்து பம்பர், கீழே வந்து உங்களுக்கு டக்ட் அலுமினியம்ல வந்து ஸ்கிட் பிளேட்டுமே வந்து வருது. அப்படியே சைடில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ வெண்ட் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து ஃபங்க்ஷனலாக தான் இருக்கும். இங்கே அப்படியே திரும்பி வந்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஏர் வந்து அவங்க அப்படி அதாவது காற்றை கிழிச்சு போகிறதுக்கு அந்த ஏரோட மாதிரி சூப்பராகவே வந்துருக்கு. டயரோட சைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 17 இன்ச் வரக்கூடிய ஸ்டீல் வீல் வந்து Z8S, Z8 அந்த 2 வேரியன்ட்ல வந்து 17 இன்ச் வரக்கூடிய டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வரும். டாப் வேரியன்ட்ல வந்து 18 இன்ச் வரக்கூடிய டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வரும். இது வந்து 245, 65 இருக்கக்கூடிய டயர் வந்து வருது. உங்களுக்கு நல்ல போல்டான வீல் ஆர்ச்சஸ். இதுல வந்து பிளாஸ்டிக் கிளாடிங், அப்புறம் வந்து நல்ல ஒரு மெட்டல்ல வந்து உங்களுக்கு அந்த ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுட் ஸ்டெப்பு ஆக்சுவலாக ஏறி இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நல்ல பெரிய மிரர்ஸ். உங்களுக்கு ஓஆர்விஎம்ஸுமே வந்து அதில் வந்து எல்இடியோட உங்களுக்கு வருது. பேஸ் வேரியன்ட்லேருந்து இந்த எல்இடியுமே வந்து உங்களுக்கு கிடச்சிருது. ஓவரால் சைடு வந்து அப்படி பிக் அண்ட் பல்கியா இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரெசன்ஸ் தான். பெரிய விண்டோ ஏரியா, உங்களுக்கு நீட்டா ஸ்டர்டியான ஒரு ரூஃப் ரெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ல இருந்து பார்க்கும்போது தெரியும் அந்த கிளாசிக்காவே அந்த ஸ்கார்பியோல இருந்த அந்த ஒரு ஸ்டெப்டு ரூஃப், அதுக்கேற்ற மாதிரி சின்ன ஒரு ஸ்டெப்பிங் வந்து இருக்குது. இது வந்து ரியருக்கு ஹெட்ரூமே இம்ப்ரூவ் பண்ணும், கூட வந்து அந்த வண்டியோட ப்ரெசன்ஸையுமே ஓவரால் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. உங்களுக்கு ஷோல்டர் லைனா வந்து ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் ரன் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து ஃபுல் டைப்ல வந்து டோர் ஹேண்டில்ஸ், பெரிய டோர்ஸ் தான். சைடில் வந்து அப்படி பெருசான ஒரு டிசைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு இல்லை. அப்படியே ரேப் அரவுண்ட் மாதிரியான வரக்கூடிய ஒரு டெயில் லேம்ப் சிக்னேச்சரா டாப்ல வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் லேம்ப், பிரேக் லேம்ப்ஸ் எல்லாமே வந்து இதுலேயே வந்துருது. ஸ்கார்பியோ என் அப்படிங்கிற வந்து பிராண்டிங். இன்னொரு ஹைலைட் வந்து பார்த்தோம்னா இந்த சைடில் வந்து ஸ்கார்பியோ, அதாவது ஸ்கார்பியனோட ஸ்டிங் அந்த மாதிரியான ஒரு டிசைன்ல தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரிய வந்து 3rd குவார்டர் கிளாஸுமே வந்து வருது. 3rd ரோவுக்கும் கொஞ்சம் அந்த ஏரினஸை கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் ரியரில் வந்து உங்களுக்கு நீட்டான ஒரு ஸ்பாய்லர் வருது. உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வருது. உங்களுக்கு ரியர் வாஷர், வைப்பர் எல்லாமே வந்து இந்த Z6 வேரியன்ட்லேருந்தே வந்து கொடுத்துருக்காங்க. சைடு வேஸ் ஓப்பனிங் அந்த ஒரு பூட் டோர் தான்.
ரியர்லையுமே கீழே வந்து உங்களுக்கு ரியர்க்கான அந்த ரிவர்ஸ் லேம்ப் எல்லாம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சாரி, மேலே கிடையாது, இங்கே தான் ரிவர்ஸ் லேம்ப் வருது. ஒரு நல்ல க்ரோம் பீஸ் வந்து அந்த ஒரு ப்ரீமியம்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்தோம்னா இந்த Z6 வேரியண்ட்டுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து ஃபிட்மெண்ட்டாக பண்ணியிருக்கிறது. பூட்டை பொறுத்தவரை உங்களுக்கு அப்படி ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து இதில் கிடைக்காது, சின்னதான ஒரு ஸ்பேஸ் தான். மற்றபடி சீட்டை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மோர் ஆஃப் பூட் ஸ்பேஸை வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட முடியும். இதுவுமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சீட்டை வந்து ஈஸியாகவே வந்து ஃபோல்டு பண்ணி பூட் ஸ்பேஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கார்பியோவில் ஸ்பேர் வீலுமே பார்த்தோம்னா அண்டர் பாடியில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து அதுக்கான கண்ட்ரோல் இருக்கும், நீங்கள் வந்து அப்படி ரிலீஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவரால் இந்த ஸ்கார்பியோனோட ரோட் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இந்த Z6 வேரியண்ட்டில் பார்த்தோம்னா சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதை கட் பண்ணிட்டு ஒரு அலாய் வீல் மட்டும் இதுலேருந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து பெர்ஃபெக்டான ஒரு வேரியண்டாக இது இருந்தது. இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட கீ ஃபாப், அந்த ஃப்ளிப் டைப் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஃபினிஷிங்குமே. அன்லாக், லாக், அப்புறம் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃபைன் மை வெஹிக்கிள் மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஹசார்ட் லேம்ப் வந்து ஆக்சுவலாக ஆக்டிவேட் ஆச்சுது. ஸோ இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அப்படி ஜஸ்ட் ஒரு சின்ன கிராங்கில் லைட்டாக ஒரு ஷேக், அப்படி ரொம்ப அலப்பற எதுவுமே பண்ணாமல் வண்டி சைலண்டாகவே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைட்டாக ஏசியும் போட்டுப்போம். ஸோ இதில் ஓவரால் இந்த Z6 வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹையர் வேரியன்ட்ஸில் என்ன வரும் அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம். இப்போ இன்டீரியரை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு லேயர் டேஷ் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாப்பில் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டுமே வந்து ரொம்ப தள்ளின மாதிரி இல்லாமல் குயிக்கான ஒரு சின்ன இதில் தான் வந்து வருது. உங்களுக்கு இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி வருது. சின்ன ஏதாவது நிக்நாக்ஸ் வந்து வச்சுக்கணும்னா அதுக்குமே வந்து ப்ரொவிஷன் இருக்குது. இதில் வந்து அவங்க ஒரு டால் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் இது வந்து உங்களுக்கு நார்மல் ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங் மாதிரியான ஃபேக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அது ப்ரீமியமாக இருக்குது. உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் போகும்போது இது ஆக்சுவல் மெட்டீரியலில் இன்னும் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக வந்துடும். க்ளோ பாக்ஸ் டீசென்ட் சைஸில் வந்து இருக்குது. உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டர் கான்சோலில் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த டச் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸாகவுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ செட்டிங்ஸ், ஹோம், இப்போ டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக பட்டனும் கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. வால்யூமுக்கான கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து அந்த ரேடியோக்கான டியூனிங், செலெக்ஷன், அந்த மாதிரி எல்லாமே. இதில் வந்து உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. உங்களுக்கு அந்த சர்க்குலேஷன், ஏசி ஆன் ஆஃப், மோட், ஃபாக்ல டிஃபாகர்ஸ் எல்லாமே வருது. ரைட் சைடில் வந்து ஃபேன் ஸ்பீடுக்கான கண்ட்ரோல், லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஏசிக்கான அந்த கூலிங்கான கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெவலில் தான் கூலிங் வச்சுருக்கோம், மினிமம் கூலிங்லே இல்லை. இருந்தாலும் அட்டகாசமாக வந்து சில்னஸ் வந்து கேபினுக்கு கிடைக்குது. ஹையர் வேரியண்ட்டில் வந்து டுவல் சோன் ஏசியுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 டம்மி பட்டன், இதில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆர் டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் டிசன் கண்ட்ரோல், ட்ரைவ் மோட் செலெக்ஷன், ஹசார்ட் லேம்ப் எல்லாமே வருது. பேசஞ்சர் ஏர் பேக்ஸுக்கான அந்த ஆன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து வருது. இதில் வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த வேரியண்ட்டை பொறுத்து வந்து ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து மீடியாக்கான அந்த யூஎஸ்பி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு சார்ஜிங்கான போர்ட், ஒரு 3.5 mm ஜாக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம ரீசெண்டாக கார்ஸில் பார்க்குறது கிடையாது. ஹையர் வேரியண்ட்டில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் வித் வந்து அந்த கூலிங் ஃபங்க்ஷனோடய வந்து வருது. குட்டியாக க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு கியர் நாப், நம்ம ஒரு பெரிய காரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் அவ்வளோ க்யூட்டாக நல்ல ப்ரீமியமான ஃபினிஷிங்லேயே வருது. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து இதுலேயே வந்து வருது. சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸோடய வந்து வருது. இதில் வந்து ஒரு ஃபெல்ட் லைனிங் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வச்சுக்கிற திங்ஸுக்கு வந்து செக்யூராக இருந்திருக்கும். இதில் வந்து கீ போட்டுக்கணுன்னாலும் போட்டுக்கலாம். புஷ் பட்டன் ஸ்டார்ட் வரக்கூடிய அந்த ஹையர் வேரியன்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட்டான ராம்ரஸ் தான். இதில் வந்து ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது வந்து ஹார்டான மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால முட்டு வச்சுக்கும் போது மேபி லாங் ரைட்ஸுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அனாயிங்காக வந்துருக்கலாம். மற்றபடி ஹேண்ட் பிரேக் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக நீட்டான ஒரு லே அவுட்டில் வந்து இது இருக்குது. உங்களுக்கு ஸ்டியரிங் வீல் வந்து ஹையர் வேரியன்ஸில் வந்து லெதர் ரேப்பிங் எல்லாமே வரும். இதில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ், ரைட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான இது எல்லாமே வந்து வருது. ஒரு பிளாஸ்டிக் பட் ஸ்டில் அப்படி டீசெண்டான குவாலிட்டியில் வருது. இதில் வந்து ஒரு மாதிரி வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரை உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து டேக்கோமீட்டர், ரைட்டில் வந்து ஸ்பீடோமீட்டர், டிஜிட்டலாக வரக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர், அப்புறம் வந்து ஃபியூல் லெவல் வந்து காமிக்குது. அதுக்கப்புறம் மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் பண்ணிட்டு அது பட்டன் வந்து பவர் அண்ட் டார்க், நிறைய விஷயங்கள் வந்து இதுலேயே பார்த்துக்கலாம். உங்கள் ட்ரை மோடுமே வந்து கீழே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாப் அப்படிங்கிறதுல வந்து ஃபிஃப்த் ஸ்டாப்ஸும் வந்து உங்களுக்கு அதில் வந்து கேட்கலாம். நீட்டாக எலிஜிபிளாக இருக்குது. உங்களுக்கு டாப்பில் வந்து பார்த்தோம்னா வார்னிங் லைட்ஸுக்கான எல்லா ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த
டாப் கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு நீட்டான சன்கிளாஸ் ஹோல்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாக நல்ல சாஃப்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராட்ச் எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. சன்ரூஃபை ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டான ஒரு சிங்கிள் பென் சன்ரூஃப்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். கிட்ஸை வந்து தலையை விட்டு வெளியே நிற்க விடுறது அந்த மாதிரி எதுவுமே வந்து எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இன்சைட் ரியர் மிரரை பொறுத்தவரை உங்களுக்கு இதில் வந்து மேனுவலாக டே அண்ட் நைட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இருக்குது. உங்களுக்கு டாப் வேரியன்ஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிம்மிங்குமே வந்துருது. லெஃப்ட் சைட்லேயுமே வந்து மிரர் உங்களுக்கு கொடுக்கல. பட் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு மிரர் கொடுத்துருக்கலாம். டிரைவர் சைட்லேயுமே இல்லை. அது டாப் வேரியன்ஸுக்கு மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். சீட்ஸுமே பார்த்தோம்னா நல்ல வெல் அக்காமடேட்டிங்காக நல்ல ஸ்பேஷியஸான சீட்ஸாக தான் இருக்குது. சைட் பால்ஸ்ட்ரிங்கும் நீட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த பேக் சப்போர்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி சீட் ஹைட் அட்ஜஸ்ட் வருது. உங்களுக்கு அப் ஆர் டவுன் மூவ் பண்ணிக்கலாம். டாப் வேரியன்ஸில் வந்து பார்த்தோம்னா அதாவது Z8L மட்டும் வந்து உங்களுக்கு அந்த பவர்டு சீட்ஸுமே வந்து 6-வே பவர் அட்ஜஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக் சீட்ஸ் இங்கே டீசெண்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏபிசி பெடல்ஸ் நல்ல வெல் பிளேஸ்டாக இருக்குது. ஒரு டிரைவர் ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. டீசெண்டாகவே இருக்குது. உங்களுக்கு லைட்டுக்கான அந்த லெவலிங் ஸ்விட்ச் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க. பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனுமே இதில் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுவோம். உங்களுக்கு அடுத்தது பார்ப்போம் பானட்டையுமே. ஸோ இதுலேயுமே நல்ல ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து இருக்குது. பட் எல்லாமே வந்து ஹார்ட் மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணியிருக்க ஒரு சின்ன நெகட்டிவ் தான். இதுலேயுமே வந்து அதாவது டச் பாயிண்ட்ஸ் நம்ம பொதுவாக லாங் ரைட்ஸில் வந்து அப்படி கை முட்டை வந்து ரெஸ்ட் பண்ணுற இடம் இதில் வந்து கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த எதுவுமே வந்து பிளாஸ்டிக் கொஞ்சம் சீப்பாக தெரியுது. நம்ம ஒரு 21 lakhs அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சீப்பாக தெரியுது. இது வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஓகே தான். இதுவுமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான். பட் டீசென்ட் ஓகே. இதில் வந்து டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஹேண்டிலுமே வந்து டீசெண்டாக இருக்குது. 1 liter வாட்டர் பாட்டில் ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்கும். இதில் வந்து சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவில் ஏறுறது இறங்குறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த சைடு ஸ்டெப்புமே இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஏறி இறங்கிக்கலாம். டோர்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ டீசெண்டான லெக் ஸ்பேஸ் வந்து இருக்குது எனக்கு. இதுலேயுமே ஒரு நல்ல ஸ்கூப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன சீட் பேக் பாக்கெட் வந்து இருக்குது. அதுவுமே ஓகே. மற்றபடி காலை வந்து டிரைவர் சீட்டு கீழே ஓரளவுக்கு நம்மளால் வச்சுக்க முடியுது. பேக் ரெஸ்ட்டோட அந்த ரிக்ளைன் ஆங்கிளுமே வந்து பார்த்தோம்னா டீசெண்டாக இருக்குது. அதுலேயுமே வந்து பிரச்சனை இல்லை. மற்றபடி கேபின் நல்ல ஒரு ஏரி ஃபீல் கிடைக்குது. நல்ல ஹெட்ரூம் இருக்குது. அதுலேயுமே பிரச்சனை இல்லை. சென்டர் கன்சோல் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் வந்து கப் ஹோல்டர்ஸ் வருது. ஃபுல்லாக வந்து இருக்குது. பட் அவங்க கவரில் இருந்து எடுக்காதனால தான் அது காமிக்கல. பட் 2 கப் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட தான் வந்து இருக்குது. 2 பேசஞ்சர்ஸுக்கு வந்து மூவபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு வந்து உங்களுக்கு நார்மல் ஃபிக்ஸட் ஹெட்ரஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா 3 பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து அந்த சீட் பெல்ட்ஸுமே வந்து வந்துருது. 3 பேர் வந்து தாராளமாக வந்து உட்காந்துக்கலாம். அதுவுமே வந்து ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியர்லேயுமே ஏசி வென்ஸ் வந்துருக்குது. இதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ளோவருக்கான ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு டைப் சி சார்ஜருமே வந்து இருக்குது. ஓவரால் டீசெண்டான ஒரு செகண்ட் ரோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. இறங்குறதுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டோர்ஸ் வந்து டீசென்ட்லி ஒய்டாக வந்து ஓப்பன் ஆகுது. இறங்குறதுக்குமே எனக்கு ப்ராப்ளம் இல்லை. எல்டர்லி பீப்புளுக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு சின்ன கிளைம்பாக இருக்கும். இப்போ தேர்ட் ரோ சீட்டையும் வந்து ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஒரு லீவர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு புல் பண்ணோம் அப்படின்னா 1 டச்லேயே வந்து ஆப்ரேட் ஆகுது. உட்கார முடியுமா? உட்கார முடியும். பட் ரொம்ப நீசப் பொசிஷனில் தான் வந்திருக்கும். ஸோ சீட் ஹைட் ஹெட்ரெஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நல்ல நீசப் பொசிஷனில் இருக்கும். என்னென்னா ரீசெண்டாக தான் சைலோ வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுவே பாருங்கள். அதில் வந்து இந்த அளவுக்கு இல்லாமல் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு தேர்ட் ரோ இருந்துச்சு. ஸோ அதை வந்து இன்ஜினியரிங் பண்ண மஹிந்திராவுக்கு இந்த கார்ஸ்லேயுமே வந்து தேர்ட் ரோ இன்னும் பெட்டராக வந்து இன்ஜினியரிங் பண்ணியிருக்க முடியணும். இதுலேயுமே விண்டோ ஏரியா ஓகேவாக இருக்கிறதுனால பரவாயில்ல. இதில் வந்து சின்ன ஒரு ஃபோன்ஸ் எதாவது வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி தேர்ட் ரோக்கு வந்து அப்படி டெடிக்கேட்டடாக ஏசி வென்ஸ் கொடுக்கல. பட் அதுலேருந்து வர்றது டீசெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஓவரால் நல்ல சூப்பராகவே வந்து ஏசி ஒர்க் ஆகுது. ஓகேவான ஒரு தான். 2 பேசஞ்சர்ஸ் உட்காந்துக்கலாம். 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் சாக்கெட்டுக்கான ப்ரொவிஷனுமே வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடு மட்டும்தான் வந்து சார்ஜிங்க்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகே தான். பட் நாட் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள். ஸோ ப்ராக்டிகாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க ஈஸியாக ஏறி இறங்குறதுக்கு. மற்றபடி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் டாப் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸாக வந்து ABS, EBD, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து சாலிடாக ப்ரூவன் தான். நமக்கு 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்குமே வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கார் தான் வந்து ஸ்கார்பியோ.
ஸ்கார்பியோ என்னோட என்ஜின் பேயுமே வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது. அதனால தான் நம்ம வழக்கமாக என்ஜின் பே காமிக்கிறது இல்லை. பட் இது வந்து கண்டிப்பாக காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த நியூமேட்டிக் ஸ்ட்ரட்ஸுமே வந்து கொடுக்கல. ஸோ நார்மல் மேனுவலில் தான் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு. நல்ல ஹெவியாக இருக்குது. இப்போ என்ஜினுமே பார்த்தீங்கன்னா இதில் இருந்து பார்த்தாலுமே நம்ம பக்கத்தில் இருந்து கேட்டாலும் ரொம்ப ரிஃபைண்டாக மைல்டான ஒரு இதில் தான் இருக்குது. அவ்வளோத்துக்கு நீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த என்ஜின் மவுண்ட் பண்ணியிருக்கிறதே நமக்கு தெரியுது. இந்த என்ஜின் மவுண்ட் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பெருசாக எந்த வைப்ரேஷனுமே வந்து பாடிக்கு டிரான்ஸ்லேட் ஆகும். இதுலேருந்து நம்ம இந்த இடத்துல கை வச்சு பார்த்தா கூட நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் எதுவுமே ஃபீல் ஆகாமல் அவ்வளோத்துக்கு வந்து சூப்பராக அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்கார்பியோ என்ன டிரைவ் பண்ணுவோம். இன்ஜின் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை ஒரு 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 PS ஆஃப் பவர், கூட வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் 370 நியூட்டன் மீட்டர் டார்க், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் வந்து 380 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறது அந்த 2.2 லிட்டர் இன்ஜின். இதில் வந்து பார்த்தோம்னா Z2, Z4 அந்த 2 பேஸ் வேரியன்ஸ்லேயுமே வந்து நமக்கு 130 PS பவர், அப்புறம் வந்து 300 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அந்த இன்ஜின். அதுக்கப்புறம் இதில் Z6லேருந்து ஹையர் போனீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டேட் ஆஃப் டியூனில் வந்து 175 PS ப்ளஸ் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் 370 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க், அந்த 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வரதுல வந்து 400 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். மேனுவல்லையுமே ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் தான் வந்து பெட்ரோல்லையும் டீசல்லையுமே ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து பழைய ஜென்ரேஷன் ஸ்கார்பியோ கம்பேர் பண்ணும்போது அப்படி ஸ்லிக்கான ஒரு இன்டீரியர். கியர் ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி லாங் அதுவும் இல்லாமல் நல்ல ஸ்லிக்காக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆச்சுது. என்னென்னா நம்ம அப்படி கொண்டு நிப்பாட்டி நியூட்ரலில் வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணதும் அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டத்தில் வந்து அது ஆஃப் ஆயிருந்துச்சு. கிளச்சை அழுத்தின உடனே அப்படியே ஒரு சின்ன கிராங்கில் டக்குன்னு ஸ்டார்ட் ஆச்சுது. பெருசாக எந்த வைப்ரேஷன்ஸோ எதுவுமே வந்து இல்லை. இப்போ என்னென்னா நம்ம ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஷேக் தான், ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ஒரு ஷேக் தானே தவிர எந்த வைப்ரேஷன்ஸுமே இல்லை. அப்படி ரிஃபைண்டாக ஒரு டீசல் என்ஜின் தானா அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு வந்து அப்படி ஸ்மூத்தாக ரொம்ப ரிஃபைண்டாக பெருசாக நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்துருக்குது. ஸோ அதை அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து கிளச் வந்து அப்படி சூப்பராக லைட்டாக இருக்குது. கியர் ஸ்லாட்டுமே வந்து அப்படி ஸ்லிக்காக, கேட்ஸ் பக்காவாக டிஃபைண்டாக சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியுது. ஸ்டியரிங்குமே வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங். ஸோ அதுலேயுமே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்ரோல் வேரியன்ட் எடுத்திங்கன்னா பேஸ் வேரியன்ட்லேருந்தே வந்து எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் வருது. டீசல் எடுத்தீங்க அப்படின்னா பேஸ் 2 வேரியன்ட் Z2, Z4 அந்த 2 வேரியன்ட்லேயே வந்து ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேரியன்ஸுக்கு எல்லாமே வந்து எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் கொடுத்தாங்க. ரொம்ப வந்து அப்படியே ஒரு கார் லைக்காக நமக்கு ரொம்ப ஈஸியாக ஓட்டுற அளவுக்கு அப்படி சிம்பிளாக டுவெல் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட்டான ஒரு ஸ்டியரிங்காக தான் இருக்குது. நான் ஒரு எஸ்யூவி ஓட்டுற ஒரு ஃபீலே பெருசாக கொடுக்காத அளவுக்கு அல்ட்ரா லைட்டான ஒரு ஸ்டியரிங் செட்டப் தான். பட் ஈஸியாக கட் பண்ணலாம். இன்புட்ஸுக்குமே வந்து ரொம்ப ஷார்ப் அண்ட் ரியாக்டிவாக இருக்குது. முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது அப்படி ஷார்ப்பான ஒரு ஸ்டியரிங். மற்றபடி ரைட் குவாலிட்டியை பொறுத்தவரை நமக்கு அந்த ஒரு எஸ்யூவி அப்படிங்கிற அது ஒரு லேடரான் ஃப்ரேமோட கொஞ்சம் அந்த கேரக்டரிஸ்டிக் இருக்குது, ரொம்ப மினிமலாக. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா ரியர்லேயுமே வந்து அந்த பென்டாலிங் சஸ்பென்ஷன் வித் அந்த வாட்ஸ் லிங்கேஜோட கூடவே வந்து அந்த ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங், MTVCL டெக்னாலஜி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த ரொம்ப வந்து அந்த ஒரு அனாயிங்கான மூமெண்ட் இல்லாமல் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து அந்த ரைடு ஓவரால் நமக்கு இருக்குது. ஸோ இதில் நம்ம சஸ்பென்ஷனை பற்றி பேசும்போது அந்த ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குண்டுகுழியில் நம்ம ஒரு 30 km/h ஸ்பீடில் விழுறதுக்கும் 40 km/h ஸ்பீடில் விழுறதுக்கும் அந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதை பொறுத்து தான் நமக்கு எவ்வளோத்துக்கு அந்த ஷாக் வந்து நமக்கு கேபினில் வருது அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பீடையும் அந்த குண்டோட இன்டென்சிட்டியையும் பொறுத்து அடாப்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட் தான் அந்த ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங். அதாவது ஃபாஸ்ட்டாக ஒரு குண்டில் போடும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த சஸ்பென்ஷன் வந்து அடாப்ட் ஆகணும். நம்ம ஸ்லோவாக இறங்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும். அதுதான் அந்த கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ அதை பொறுத்து தான் ஓவரால் அந்த சஸ்பென்ஷன் நாய்ஸை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணி ஓவரால் அந்த ஹையர் லெவல் ஆஃப் ரிஃபைன்மெண்ட்டை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று, இந்த காரை வந்து ஒரு 21 lakhs ஆன் ரோடு வருது அப்படிங்கும்போது ஒரு இன்னோவாக்கு ஆல்டர்னேட்டிவாக யோசிக்கலாமா அப்படின்னா,
தேர்ட் ரோவை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இனோவாவோட வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணியா தான் வந்து எனக்கு தோணுது. இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இனோவா லைக் ரைடு வந்து நமக்கு கிடைக்குது. சில இடங்கள்ல அதோட கொஞ்சம் பெட்டர் கம்ஃபர்டபுளான ரைடும் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது தேர்ட் ரோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நமக்கு இனோவால. பட் மற்றபடி கம்பேர் பண்ணும்போது ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸுமே வந்து எனக்கு இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஹையா இருக்கிறது மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதுலேயுமே கொஞ்சம் அந்த பேட்ச் ஆன ரோட்ஸ் கொஞ்சம் நம்ம ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்னர்ஸ் போகலாம். ரொம்ப லைட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒரு ஹெஃப்ட் இருந்துச்சுன்னா அந்த ஒரு எஸ்யூவி ஓட்டுற ஃபீல் வந்து நமக்கு இன்னுமே வந்து கிடச்சிருக்கும். கிளச் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் லாங் த்ரோ தான், ஆனால் நல்ல சாஃப்டாக தான் இருக்குது. அப்படி ஹார்டான கிளச் அதுவுமே வந்து இல்லை. இப்போ இதுலேயும் பார்த்தோம்னா அந்த அண்டுலேஷன்ஸில் வந்து முன்னாடி இருந்த லேடரன் ஃப்ரேம் அந்த சாசியில் அவங்களுக்கு இதுவும் சரி, முன்னாடி இருந்த ஸ்கார்பியோவும் சரி, அந்த இப்போ இருக்கிற ஸ்கார்பியோ கிளாசிக்கும் சரி, அது வந்து பழைய பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணது. அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்னுமே அந்த ஒரு பிச் அண்ட் ரோல் ஹெவியாக தெரியும். அந்த லேட்டரல் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் இதில் வந்து அது நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸும் இன்னொன்று கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நம்ம லைட்டாக அழுத்தினாலும் அப்படி வந்து அந்த இன்புட் தெரியுது. கொஞ்சம் பழகணும். பின்னாடி அந்த பிரேக் இன்புட் நல்லா தெரியுது. அப்படிதானா? நல்ல ஸ்ட்ராங்கான பைட் இருக்கு ஆக்சுவலாக. மற்றபடி இந்த மாதிரி அப்படி ஒரு பேட்சான ரோட்டில் நம்ம போனாலும் அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து சூப்பராக இருக்குது. என்னன்னா எந்த நாய்ஸுமே இல்லாமல், வண்டி தேவையில்லாத மூவ்மெண்ட் இல்லாமல், ரைடு அப்படி ஓகேவா பின்னால பரவாயில்ல. அந்த ஒரு லேடரான் ஃப்ரேமோட அந்த ஒரு கொஞ்சம் அந்த பிச் அண்ட் லைட்டாக இருக்குது. அதனால பழைய வண்டி கம்பேர் பண்ணும்போது தான் அது வந்து பெட்டராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி அப்படி பேட்ச் ஒர்க் பண்ண ரோட்ஸ்லேயே நம்ம போகும்போதும் அந்த ரிஃபைன்மெண்ட் சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷனோட நாய்ஸ் எங்கேயுமே இல்லை. கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப்னஸ் அவங்க கொடுத்துருக்கிறது தெரியுது மட்டும்தான். ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக ஓட்டுறதுக்கும் முடியுது. பானட் நல்ல விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியான ரோட்ஸ்லேயுமே நம்ம போகும்போதும் நமக்கு அந்த சைடு ஜட்ஜ்மெண்ட் வந்து பக்காவாக கிடைக்கும். ரியர்லேயுமே வந்து மிரர்ஸ் நல்ல பெருசாக அடிக்கட்டாக இருக்குது. நமக்கு ரெண்டு சைடுமே கரெக்டாக நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஈஸியாக எடுத்து ஓட்ட முடியுது. ஸோ அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். ஆப்வியஸ்லி பெரிய கார் தான், ஒரு பிக் டாடி ஆஃப் எஸ்யூவிஸ் தான். ஆனால் இப்போ வந்து கண்ட்ரோல்ஸ் ஓவரால் நமக்கு நல்ல லைட்டராக இருக்கிறதுனால அது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ அந்த இடத்துலையுமே வந்து பழைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து அப்படி ரெண்டு பிச் ஆகும். பட் இது அப்படி இல்லை, நமக்கு ஈஸியாகவே அப்படி ஸ்டேபிளைஸ் ஆகுது. அதுதான் நமக்கு இப்போ இருக்கிற அந்த சஸ்பென்ஷன் டியூனிங்கில் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ ரிவர்ஸ் கியர் வந்து காலமில் இங்கே காலம் போட்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த Z6 வேரியன்ட்லேயுமே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாக கிடையாது. இந்த டச் ஸ்க்ரீன் வந்து வந்துடுது, பட் கேமரா வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட் கிடையாது. ஸோ அது வந்து அவங்க ஆக்சசரியாக போட்டது. கேமராவோட குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஓகே அந்த மாதிரி தான். அப்படி ரொம்ப ஹை குவாலிட்டின்னு சொல்ல முடியல. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவ் மோட்ஸை பொறுத்தவரை சிப், சாப், சூம் அப்படின்ட்டு நமக்கு 3 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி சாப்பில் வருது. ஸோ இப்போ வந்து சிப் மோடுக்கு மாற்றிட்டேன். இமீடியட்டாக வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து அந்த பவர் டல் ஆகுது. நாங்கள் அந்த சாப்பில் இருந்து அப்படி பிரிஸ்கான ஆக்சலரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகி அப்படி லைட்டாக வந்து அந்த பவர் டல் ஆகுது. பட் இதுவே வந்து தாராளமாக போதும். இப்போ நம்ம 2 பேர் இல்லை 4 பேர் வரைக்கும், 4 பேரோ 5 பேராக இருந்தால் கூட இந்த சிப்பில் இருக்கக்கூடிய பவரே வந்து நமக்கு போதும். அப்படி அடிக்கட்டாக ஸ்லோவாக டிராஃபிக் அப்படி கீப்பப் பண்ணி போகிறதுக்கு நல்லா தான் இருக்கும். மற்றபடி சிப் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹைவேல வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் போகாமல் ஒரு 80 to 100 அப்படி ஸ்டெபிளைஸ்டாக அப்படி ஸ்டேபிளாக க்ரூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சிப் மோட் வந்து செட் ஆகும். இப்போ வந்து சாப்புக்கு மூவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த சேம் ஆக்சலரேஷன்லேயே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படி எவ்வளோ குவிக்காக வந்து அது ஆக்சலரேட் ஆகுது அப்படிங்கிறது. பவர் வந்து அது ஒரு பெரிய டீசல் என்ஜின் அப்படிங்கிற அந்த கிரண்ட் பவர் வந்து அப்படியே கிடைக்குது நமக்கு சூப்பராக.
ரைடு வந்து ஓவரால் பழைய சாசி பழைய பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த நியூவர் ஜென்ரேஷன் வந்து அப்படி கொஞ்சம் கூட செட்டில்டாக இருக்குது. முன்னாடி வந்து அப்படி ஃபுல்லாக பிஸியாக இருக்கும் அந்த இது ரைடு. இப்போ வந்து கொஞ்சம் செட்டில்டா நல்லா கண்ட்ரோல்டாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன கார்னர்ஸ்லேயும் பார்த்தோம்னா லைன் சூப்பராகவே வந்து மெயின்டைன் ஆகுது. நமக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாடி ரோல் அந்த கார்னரில் பெருசாக தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் செட் ஆஃப் கார்னர்ஸ் வந்து போய் நம்ம பார்க்கலாம். இதுலேயுமே வந்து கம்பேரிட்டிவ்லி கண்டிப்பாக நல்லா கம்மியாக இருக்குது. என்னென்னா ஓவரால் அந்த ஒரு சின்ன ஸ்டிஃப்னஸ் நமக்கு சஸ்பென்ஷனில் தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹேண்ட்லிங் கேரக்டரும் கொடுக்க அளவுக்கு நமக்கு வெஹிக்கிள் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஓகே, பின்னாடி வந்து ஆக்சுவலாக அந்த ரோல் நல்லா தெரியுது. கொஞ்சம் ஹார்டாக புஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ரோல் தெரியுது. இருந்தாலும் அந்த செக்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரைஸ் பாயிண்ட்ல ஃபார்ச்சுனர் ரொம்ப ஹையான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனாலும் இதை விட கொஞ்சம் பாடி ரோல் இருக்கும். இன்னொன்று அந்த கார் வந்து இன்னும் பல்காக ஃபீல் ஆகும். கொஞ்சம் ரொம்ப ஹெவியான ஒரு வெஹிக்கிளை ஓட்டுறது மாதிரி நமக்கு தெரியும். பட் இது வந்து ரொம்ப லைட்டா அப்படி நிம்பிளா இருக்குது. இதுல மெயினா அந்த இடத்துல வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு வண்டியோட அந்த கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது. என்னன்னா சைலோ ஃப்ளாஷ்பேக் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம், அதுவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதுல எல்லாம் வந்து இப்படி ரொம்ப லேட்டரல் மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ இது வந்து மைல்ஸ் அஹெட் அப்படின்னே வந்து நமக்கு சொல்ல முடியும். மெயினா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவிக்கா நம்ம ஆக்சிலரேஷன் பண்ணும்போதும் நமக்கு இந்த லேடரான் ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு மாதிரி அப்படி தெரிச்சிட்டு நிற்கிற மாதிரி அப்படி ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆஃப் ஆகுறது அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். பட் இது வந்து அந்த கேரக்டரில் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே வந்துருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மேஜரான ஃபேக்டருமே பார்த்தோம்னா இப்போ இதுவுமே வந்து எங்களோட ஃப்ரெண்டோட வெஹிக்கிள் தான். ஸோ அவங்களுமே ஒரு காரன்ஸ் வாங்கலாமா அப்படிங்கிறதுலேருந்து காரன்ஸ் எர்டிகா அதுலேருந்து யோசிச்சு இல்லை என்னாலும் ரஃப் அண்ட் டஃபாக லாங் ரைட்ஸ் போனாலும் நமக்கு நல்ல கம்ஃபர்ட்டும் கொடுக்கணும், கூடவே வந்து அப்படி ஒரு ரக்கடான வண்டியாக இருக்கணும் அப்படின்னு யூஸ் தான் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 21 lakhs ஆன் ரோட் அப்படிங்கிற ப்ரைஸில் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி இந்த வண்டியை வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இப்போது நமக்கு ட்ரிப் கம்ப்யூட்டர்லேயுமே வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி வந்து நமக்கு 14 வந்து காமிக்குது ஓவரால். இதில் என்னென்னா அவங்க ஒரு வேளாங்கண்ணி லாங் ட்ரிப் வந்து போயிருந்தாங்க. ஸோ அதுக்கும் சேர்த்து வந்து ஆவரேஜ் 14 அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மைலேஜ் தான். பட் ரொம்ப ஹெவி ஆர் ரேஷ் டிரைவிங் கிடையாது. ஃபேமிலி ட்ரிப்பாக அப்படியே வந்து ஸ்மூத்தாக ஓட்டினது தான். மற்றபடி சிட்டியில் வந்து ஆக்சுவலாக நம்ம ஆன்லைனில் ஆட்டோகார் அந்த மாதிரி டெஸ்ட் ஃபிகர்ஸில் பார்த்தாலும் சிட்டியில் வந்து ஒரு 9 to 11 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் அந்த டிராஃபிக் எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி. அதுக்கப்புறம் நம்ம ஹைவேஸில் வந்து அப்படி செட்டில்டாக ஸ்மூத்தாக ஓட்டணும் அப்படின்னா அப் டு 15-16 வரைக்கும் எடுக்கலாம், ப்ரொவைடட் நம்ம ஒரு 80 to 100 அந்த ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக. அதுக்கு மேலே ஒரு 110-120 போகும்போது நமக்கு மைலேஜ் வந்து கொஞ்சம் ஒரு 13-14 அந்த ரேஞ்சில் வந்து ஆவரேஜாக ஹைவேல நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஓவரால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மைலேஜ் ஃபிகர்ஸ். ஸ்கார்பியோ எண்ணில் ஆக்சுவலி ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக அவங்க ரொம்ப ஹைலைட் பண்ணியிருந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரியரில் வந்து அந்த பென்டாலிங்க் சஸ்பென்ஷன் ப்ளஸ் வந்து இந்த வாட்ஸ் லிங்கேஜ் அந்த டேம்பிங் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த ரியர் சீட் ரைட் கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ கொஞ்சம் மோசமான பேட்ச் அப்படி கேஷுவலாகவே பார்ப்போம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பழைய ஜென்ரேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நமக்கு. ஆனாலும் இன்ஹெரண்டாக நமக்கு அடிப்படையில் அது ஒரு லேடரான் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. மெயினாக சஸ்பென்ஷனோட அந்த டேம்பிங் வந்து நல்லாவே இருக்குது. மற்றது ரொம்ப ஃப்ளோட்டியாக இருக்கும். இது வந்து அந்த ஃப்ளோட்டினஸை தான் வந்து மேக்ஸிமம் அங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் தெரியுது. ஒரு கார்னர் பாடி ரோல் வந்து ரொம்பவே எவிடெண்டாக நமக்கு ஷுவராக தெரியுது, அதில் வந்து டவுட்டே இல்லை. மற்றபடி கம்ஃபர்ட் வைஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போது குவிக்கான ஒரு மனுவர் பண்ணாலும் மற்ற வண்டிகள் 2-3 வாட்டி அப்படி ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் அங்கே போயிட்டு இங்கே வருது. என்னன்னா அந்த ஆன்டி ரோல் பார்ஸ் அந்த மாதிரி
நமக்கு லெஃப்ட் டு ரைட் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கிராஸ் பார்ஸ் வந்து டக்குன்னு அதை குவிக்காக கண்ட்ரோல் பண்ணி அந்த மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து மெயினான கான்செப்ட். மற்றபடி ஓவரால் வந்து நமக்கு ஒரு மோனோகாக் அளவுக்கு கண்ட்ரோல்டான ரைடெல்லாம் வந்து இதில் சான்ஸே இல்லை. இப்போ ரியர் சீட்டில் பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஒரு ஓவரால் கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹெட் ரூம், லெக் ரூம் அதெல்லாமே வந்து நல்ல அடிக்குவேட்டாகவே வந்து நமக்கு இருக்குது. கூடவே என்ஜினோட நாய்ஸ் ஒரு டீசல் காரில் இருக்கிறவங்கிற ஃபீலிங்கே கிடையாது. அதுதான் ஒரு பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோத்துக்கு வந்து ரிஃபைன்டா அப்படி ஒரு கொஞ்சம் பழைய பெட்ரோல் கார்ஸ்ல இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப லைட்டான ஒரு சவுண்ட் மட்டும்தான் அந்த என்ஜின்ல இருந்து கேட்குதே தவிர பெருசா வந்து நாய்ஸே இல்லாம அவ்வளவுக்கு வண்டி வந்து ரிஃபைன்டா இருக்குது. ஸோ அந்த சஸ்பென்ஷன்ல அவங்க ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லி இருக்கிற அளவுக்கு நமக்கு அப்படி ரியர் சைட் எல்லாம் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளா இல்லாட்டியும் அந்த ஓவரால் ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்கார்பியோ கிளாஸ்ல இருந்து இதை கம்பேர் பண்ணும்போது டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கார்பியோ எண்ணில் இருக்குது அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. இப்போ வந்து ஹைவேல குவிக்காக வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். சில ட்ரைவ் மோட வந்து ஜூமுக்கு மாற்றியாச்சு. ஜூமில் தான் அந்த 370 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து அப்படியே சம்மன்னு கிடைக்குது. வண்டி வந்து 2500 ஆர்பிஎம்க்கு மேலே வந்து அந்த சவுண்டு கேட்குது. மற்றபடி அப்படி ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த நாய்ஸுமே இல்லை. இப்போதான் அந்த டீசல் என்ஜின் லைவ் வருது. அப்படியே ஜெட்டு மாதிரி பவர். இந்த இடத்துல பக்காவா எனக்கு அந்த ஸ்டெபிலிட்டி வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. மூவ்மெண்ட் வந்து டிரைவர் சென்டருக்கா பார்க்கும்போது கொஞ்சமே வந்து இல்லை, சின்ன பிக்சர் கண்ட்ரோல் கூட இல்லை. அங்கே இப்படி பின்னால மற்றரோட கம்பேர் பண்ணும்போது இதில் பெட்டராக இருக்கு. ஓகே, என்னன்னா ஹைவேல வரும்போது தான் அந்த மெயினாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக தெரியுது. ஸோ நமக்கு சுத்தமாக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு XUV 700 எல்லாம் ரைட் ஆகுறது மாதிரி ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு தட் வந்து நமக்கு அந்த டிரைவிங் கேரக்டர் வந்து இருக்குது. பவர் வந்து அப்படி தீயாதான் பவர் இருக்கு. ஓரளவுக்கு லீனியராக தான் இருக்குது. என்னன்னா பெரிய பிளாக் டீசல் இன்ஜின் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து ஒரு சடன் சர்ஜ் ஆஃப் பவர் எதுவுமே வந்து இல்லை. 110 6th கியர் போட்டோம். ஸோ அப்படியே செட்டில்டாக க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா 2200 ரேஞ்சில் வந்து என்ஜின் ஆர்பிஎம் இருக்குது. சொல்ல போனால் லைட்டாக வின் நாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. என்ஜினோட சவுண்ட் சுத்தமாக இல்லை. அந்த அளவுக்கு வந்து அப்படி பியூட்டிஃபுல்லாக வந்துருக்குது. ஸோ ஹைவேஸ் அதிகமாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. பேக் சீட் எக்ஸ்பீரியன்ஸும் டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ தேர்ட் ரோவில் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த ஒரு லேடர் ஆன் ஃப்ரேமோட இது தெரியும் நமக்கு. பட் அதுவுமே வந்து மேனேஜபிளாக தான் இருக்கும். நமக்கு அப்படி ரொம்ப அனாயிங்க எல்லாம் இல்லை. டீசெண்டான ஒரு தேர்ட் ரோ எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கிடைக்குது. அடுத்ததாக நமக்கு ஹைவே ஸ்டெபிலிட்டி ஓவரால் பார்த்துட்டோம். விண்ட் நாய்ஸ் வந்து சில மினிமலாக தான் இருக்குது. ரொம்ப அப்படி பயங்கர ஹைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து ட்ரைவ் மோடையுமே வந்து சிப்பில் போட்டுட்டு நமக்கு ஓட்டி பார்ப்போம். அப்படியே வந்து அந்த பவர் நமக்கு டல் ஆகுது, தெரியுது ஈஸியாகவே. ஸோ அந்த ரஷ்ஷாக வந்து இந்த டார்க் இல்லாமல் அப்படியே மெதுவாக வந்து வண்டி ஸ்பீடு பிக்கப் ஆகுது. ஸோ இதுலேயுமே வந்து மெதுவாக நம்மளால் கொண்டு வர முடியும். பைபாஸ் பண்ணி 6th போட்டுட்டோம் அப்படின்னா 90 அப்படியே ரைஸ் பண்ணோன்னா 90லேருந்து 100 நமக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா அந்த சிப் மோட் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரியல் டைம் கிழக்காமையும் ஆல்மோஸ்ட் 15 பக்கம் இருக்குது. ஸோ இப்படியே வந்து நம்ம ஹைவே க்ரூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக வந்துருக்கும். அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டயர் நாய்ஸுமே வந்து பெருசாக இல்லை. வண்டி ரொம்ப அப்படி ஒரு 110 நம்ம க்ரூஸ் பண்ணி பார்க்கும்போதும் நல்ல ரிஃபைன்டாக அப்படியே ஸ்மூத்தாக ஹைவேக்கு வந்து போயிட்டே இருக்குது.
அதுக்கப்புறம் ஏசியை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு டாப் வேரியன்ஸில் வந்து பார்த்தோம்னா டுவல் சோன் கிளைமேட் கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே ஏசியோட பவர் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. நல்ல கூலிங் வந்து நமக்கு ஈஸியாகவே கிடைக்குது. ஸோ அதுலேயுமே வந்து ப்ராப்ளம் இல்லை. பின்னாடி ஏசி ஓகே தானே, நல்ல கூலிங் இருக்குது. ஸோ ஏசியில் வந்து எந்த குறைகளும் இல்லை, சூப்பராகவே வந்துருக்கு. ஸோ ஓவரால் வண்டி வெர்டிக்ட் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போது ரஃப்பான ரோட்ஸ்லேயுமே வந்து மற்ற வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட சஸ்பென்ஷன் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். என்னென்னா இது எல்லாமே வந்து மேட் டு டேக் எ பீட்டிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நல்ல ரஃப்பாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு சிட்டிலேயுமே என்னென்னா ஈஸியாக இருக்குது, நமக்கு அந்த ரோட் ப்ரெசன்ஸ் கிடைக்குது, ஈஸி டு டிரைவாக இருக்குது, ஸ்பேஷியஸான ஒரு கேபினாக இருக்குது. இன்டீரியர் இப்போ ஒரு 21 lakhs ஆன் ரோடு அப்படின்னு பார்க்கும்போது இன்டீரியர்ஸ் வந்து நல்ல ரிச்சாகவே வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதுலேயும் பிரச்சனை இல்லை, சூப்பரான ஏசி, டீசெண்டான மியூசிக் சிஸ்டம், இப்படி எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஹைவேஸ் நீங்கள் கம்ஃபர்டபுளாக லாங் க்ரூசிங் போகிற அடிக்கடி போவீங்க அப்படின்னா நல்ல ஃபியூல் எக்கனாமியும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு 7 சீட்டர் காராக வந்து நமக்கு பார்க்கும்போது ஸ்கார்பியோ வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த ஸ்கார்பியோ என் Z6 அப்படிங்கிற இந்த மிட் வேரியன்ட் பார்த்தோம்னா அந்த ஸ்கார்பியோ லைனப்பில் வந்து நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டாக இருந்துச்சு. நம்ம ரிவ்யூவில் சொன்னதான் இந்த சன்ரூஃபை கட் பண்ணிட்டு ஒரு அலாய் வீலும் ஒரு ஃபாக் லைட்டும் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜான வேரியண்டாக வந்து இருந்திருக்கும். மற்றபடி ஓவரால் நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் வந்து அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிருக்குது. ரைட் குவாலிட்டி நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இந்த 21 lakhs அப்படிங்கிற ஆன்ரோட் ப்ரைஸ், அதாவது அப்ராக்சிமேட்டாக 21 lakhs, கொஞ்சம் கூடலாம், ஆஃபர்ஸில் கொஞ்சம் குறையலாம். இந்த ப்ரைஸுக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்டாக தான் இந்த கார் வந்து இருக்குது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேர்ட் ரோ மட்டும் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுது. மற்றபடி ஓவரால் நல்ல ஒரு பேக்கேஜ் தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சேனல் குரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வண்டி ஓட்டும் போது எப்பவுமே சேஃப்டி அப்படிங்கிறது மனசுல இருக்கட்டும். ஒரு நிதானம் மனசுல இருந்தால் நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.